அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பவானியிலிருந்து ஈசா சண்முகம் ஜோதிடர். நண்பர்களே, ராகேது பயிற்சி படனில் மீன ராசிக்கு இந்த ராகேது பயிற்சி கொடுக்கக்கூடிய பலன்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? நண்பர்களே, இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஜம்முன்னு வந்து உங்கள் ஜென்மத்திலே வந்து உட்கார போகிறார். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் ஜம்முன்னு வந்து 7ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறார். ரைட். இந்த உங்கள் ராசிக்கு 1-7 இருக்கக்கூடிய ராகேது பகவான் கொடுக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் மைனஸ் போய்க்கலாம். எல்லாம் சொல்லுவாங்க ஜென்மத்துக்கு வந்தாச்சு நீ பிரச்சனையும்பாங்க. ரைட், அதை விட்டுருங்க, அது கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிற முதல்ல பார்த்துலாம். ரைட். ஃபஸ்ட்டுங்க, உங்களுடைய தொழிலில் லாபம் நல்லா கிடைக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்குமா? எஸ், பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க நல்லா இருக்குமா? ரொம்ப ஐடி ஃபீல்டு நல்லாயிருக்கும். ஒரு யூடியூபராக இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எந்த தொழில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தொழில், ஆக்டிவாக அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு தொழில், புதுசாக ஒரு க்ரியேட் பண்ண தொழில், இந்த எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய திருமண வாய்ப்புக்கான ஒரு நேரம் இருக்கான்னு கேட்டால் எஸ், ஆமாம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, எஸ், ஆமாம் தான். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய பிதிர் வர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா, தந்தையார், உங்களோட ஆசைக்கு தந்தையார் வர்க்கத்துக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமும், அது இல்லாமல் அவங்க வழி தந்தையார் வழியோட ஒரு சொத்து வரக்கூடிய நேரமும் எல்லாமே உங்களுக்கு இப்போ அந்த நல்ல நேரம் நடக்கும். ரைட். இது எல்லாமே ப்ளஸ் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறது கூடியதெல்லாம் ப்ளஸ்ஸு தான், மாற்றுக்கருத்து இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய சகோதர உறவுகள் மேம்படும். இதுவரைக்கும் சின்ன கருத்து முறையில் இருந்த சகோதர உறவு தான் கூட நிச்சயம் ஒரு மேம்படும். அது இல்லாமல் உங்களுடைய நண்பருடைய சர்க்கிள் அதிகமாகும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இது வரைக்கும் இல்லைன்னா கூட இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாகும். எங்கேயாவது டூர் போகிறதுக்கு இல்லைன்னா இது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் தான். ரைட். அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஒரு சிந்தனையில் பல குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்த 1.5 காலத்தில் இருக்கும். அப்போ சிந்தனையில் குழப்பம்னு என்ன பண்ணுறதுன்னு வச்சுக்கோ, தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அதை பண்ணலாம் பெஸ்ட்டாக இதை பண்ணலாம் பெஸ்ட்டானு தெளிவாக முடிவு எடுக்க முடியாமல் ஒரு நிலையை கொடுக்கும். ரைட்டு. நம்மளால் தான் தெளிவான முடிவு எடுக்க முடியல, நம்ம பார்ட்னர் வாழ்க்கை துணைகிட்டையாவது ஒரு தெளிவான முடிவு கேட்கலாம் அப்படின்னு போனோம்னா இந்த குழப்பத்தை விட அவங்க பேசும்போது இன்னும் குழப்பங்கள் தான் அதிகமாகி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல சின்ன குழப்பமாகும். அப்போ அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே வரும்போது பார்த்துன்னு வச்சுக்கோ, ஒரு டைம் நல்லாயிருக்கும், ஒரு டைம் சின்ன பிரச்சனை இருக்கும். கணவன் உறவுலேயே பார்த்துன்னு வச்சுக்கோ, எல்லா டைமும் சண்டை பண்ணிக்குவான்னு கேட்டால் இல்லை. கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க அந்யோன்யம் நல்லாவே இருக்கும். ஆனால் என்னென்னா இவங்களுடைய முடிவுக்கும் கருத்து வேறுபாடு சொல்கிறோம் இல்லைங்களா. ஒருத்தர் வந்து நீங்கள் சினிமாவுக்கு போகலாமாங்க, இல்லை ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வேண்டாமாங்க, ஒருத்தர் வந்து மாலுக்கு போகலாமாங்க, இன்னொருத்தர் மாலுக்கு வேண்டாமாங்க. அப்போ இது மாதிரி இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடு இருக்குமோ தவிர மற்றபடி எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மைனஸும் இதை எடுத்துக்க தேவையில்லை. அப்போது ஆரோக்கியம் என்பது பார்த்தோன்னு வச்சுக்க, ஓகே, உங்கள் மனைவியோட ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டாயம் எடுத்துக்கணும்னு கேட்டால் கட்டாயம் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்துன்னு வச்சுக்கோ, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியமே கட்டாயம் எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோ, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்காரர்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் திடீர்னு வந்து உடல்நல குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எஸ், வாய்ப்பு ஏற்படும். சின்ன உடல்நல குறைபாடுகள் ஆனால் மைண்டில் எப்போவுமே வந்து அந்த ஒரு குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும். குழப்பங்கிறது இருந்துச்சுக்கோ, இது நாம் பண்ணது சரியா, ஒரு முடிவு எடுத்த பின்னாலேயுமே இந்த முடிவு சரியா அப்படின்னு எப்படியுமே பார்த்துங்க. வீட்டை பூட்டிட்டு வந்து வச்சுங்க, கொஞ்ச நேரம் வந்த பின்னால் வந்து வீட்டை பூட்டிட்டுமே இல்லையா தெரியலையா அப்படின்னு ஒரு குழப்பம் இல்லையா, மறுபடியும் போய் செக் பண்ணி எழுதி பார்ப்போம் ஒருத்தர். அது மாதிரி நாம் எடுத்த முடிவு சரியா அப்படின்னே வந்து அதே முடிவை திருப்பி யோசிக்கிறதுனால மனக்குழப்பங்கள் ஏற்படும். இதுக்கு என்னென்னா பெஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. உங்களுடைய யார் உங்கள் வெல்விஷராக இருக்காங்களோ அவங்களுடைய உதவியை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க, அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த குழப்பங்கள் கொஞ்சம் தெளிவாகும். அப்போ நீங்கள் வருமானம் அப்படிங்கிற தொழில் அமைப்புலையும் சரி பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனை பெஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போனான்னு வச்சுங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை வந்து தீர்வாகும். அப்போ இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டது ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டிங்கன்னா எந்த மனக்குழப்பமும் வராது. உங்கள் கணவன் மனைவி உறவும்
எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அப்போது நம்ம ஜென்மத்தில் ராகு பகவான் வந்துட்டாருன்ட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி 7ஆம் இடமான தன்னுடைய வாழ்க்கை துணையான கலசர ஸ்தானத்தில் கேது பகவான் வந்துட்டாருன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன கருத்து முகங்களை மட்டும்தான் இந்த கேது பகவான் கொடுப்பார தவிர எக்ஸ்ட்ரீமான மைனஸே கொடுக்க மாட்டார். நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சிறப்பாகவே நடக்கும். எந்த ஒரு கவலையும் வேண்டாம். சின்ன சின்ன முடிவெடுக்கிறதுல தப்பான முடிவெடுத்தால் மட்டுமே எதிர்பாராமல் சில ஏமாற்றங்கள் நடக்குமே தவிர நீங்கள் சில ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே நடக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்துனுச்சு உங்களுடைய சகோதரோட நீங்கள் பெஸ்ட்டான ஒரு ஆலோசனையை கேட்டுங்க, அதுவும் நல்லது தான். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனை, சகோதரோடைய ஆலோசனை அவங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த ராகேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனையை கொடுக்கும். இது உங்கள் சுயஜாதகத்தில் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் இதே ராகு மீனத்திலிருந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன விஷயங்கள் சிந்தனை குழப்பங்கள் கொஞ்சம் மேலும் அதிகமாகும். அப்போது கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து முறைகள் இன்னும் கொஞ்சம் கூடும். உங்கள் சுய ஜாதகத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராகு கேது நல்ல நிலையில் இருக்காங்க, நடக்கிற தசாபத்தி நல்ல நிலையில் இருக்குதுன்னா இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுக்கு 7ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவானுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக பொதுவாக இந்த ராகேது பயிற்சி இந்த மீனராசிக்கு ஒரு மத்தியமான பலனை கொடுக்கும். நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் ஆலோசனை மட்டும் கேட்டு நடந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த 1.5 வருட காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.